தானே சனாதன தர்மம்னு கண்ணன் அறுதியிட்டார். ஆனால் ராமன் சனாதன தர்மம் தான் தான் தர்மம்னு சொல்லிக்கிறதுக்கு ராமன் வரல. நீங்க பண்ணிட்டு இருக்கிற மத்த தர்மங்கள் எல்லாம் தர்மம், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தாயினிடத்துல வார்த்தை கொடுத்துட்டா அதன்படிக்கு நடப்பாய். எப்போதுமே நண்பனிடத்திலே முறித்து கொள்ளாமல் இரு. நண்பனிடத்துல கொடுத்த வார்த்தையை காப்பாத்து. பரத்வாஜாசிரமத்துக்கு கடைசியில ராமன் போறார். இதோ ஒரு எட்டு போனா நந்தி கிராமத்துக்கு போயிடலாம். பரதன் காத்துன்னு இருக்கான். 14 வருஷம் முடிஞ்சு 15வது வருஷம் ராமன் முகத்துலதான் முழிக்கணும்னுட்டு எல்லாரிடத்திலையும் சொல்லி சொல்லி தாண்டின்னு வந்துட்டார். விபீஷணன் 2 நாள் இருந்துட்டு போச்சொன்னார், மாட்டேன்னு விட்டார். சுக்ரீவன் கிஷ்கிந்தேல தங்க சொல்றார், மாட்டேன்னு விட்டார். இல்லே பரதனை பார்க்கணும் வேகமா வந்தவர் பரத்வாஜாசிரமத்துல இறங்குகிறார். பரத்வாஜர், ராமா இன்னைக்கு ராத்திரி தங்கிட்டு போயேங்கிறார். மீற முடியல. கண்ணனா இருந்தா ஆட்டம் அங்க முடிச்சுட்டு அப்புறம் நீர் சொன்ன வார்த்தைக்கு வரேன்ட்டு கிளம்பி போயிட்டே இருப்பார். தங்கவே மாட்டார். அவருக்கு அவர் எடுத்ததுதான் முடிவு. ஆனா ராமனுக்கு பரத்வாஜ சாசனாத் விஸ்வாமித்திர கௌரவாத், விஸ்வாமித்திர சொன்னா கேட்கணும், பரத்வாஜர் சொன்னா கேட்கணும். இப்படியே தான் ராமனுக்கு எண்ணம். இந்த மாதிரி இருந்தாலே 4 பேர் கொஞ்சம் கல்லடிப்பட்டு தான் ஆகணும், வேற வழியே இல்லை. இதுதான் பொது தர்மம்னு நான் பிடிச்சுட்டேன்னு வச்சுங்க, 4 பேர் கேட்கத்தான் கேட்பா. அதெல்லாம் எதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் தான் தர்மம் அப்படின்னுட்டு யார் கேட்பா? அத்தை சொன்னவர் தான் கண்ணன். அது தப்பே இல்லை, அதுதான் தர்ம சம்ஸ்தாபனம். இது தர்மஸ்தாபனம். பரத்வாஜர் சொன்னார், நான் மீற மாட்டேன்னு இருக்காரு. ஆனா கண்ணன் பண்ணிவிடுவாரான்னு கேட்டால், யார் என்ன வரம் கொடுத்திருந்தாலும் சரி அந்த வரத்தை நான் தூக்கி போடுறேன்னு, அந்த வரத்தின்படி நான் நடக்க வேண்டிய தேவையில்லைன்னு.